கைஸ் இப்போ வெப்பன் ப்ளோவில் இந்தியாவில் டாப் 79 M1873 கன்ல இருக்க இந்த ஒரு பிளேயர் தான் நம்ம மேட்ச்ல கனெக்ட் ஆயிருப்பாரு. இப்படியாப்பட்ட கிராண்ட் லாபியில் எப்படி பூய் அடிக்கன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. நம்ம கட்டாலிசோல இறங்கலான்னு போனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாடு இறங்குற மாதிரி நம்ம ஸ்கேனர்ல தெரியும். ஸோ அப்படி டக்குன்னு பேக் அடிச்சணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் இருக்கும், அதை டக்குன்னு எடுத்துட்டு அப்படி கிளம்பிடுவோம். காயின் எடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம டீம் செத்து போயிடுவாரு. சரி அப்படி ரிவைவ் பண்ணலான்னு விமா சக்திக்கு போனா அங்க ஒரு எனிமி இருப்பான். டக்குன்னு அப்படியே பேக் அடிச்சிடும். அப்படி காயின் எடுத்து ரிவைவ் பண்ணலான்னு போனா அதுக்குள்ள இன்னொருத்தன் டவுன் ஆயிடுவாரு. இங்க வந்து அப்படி அடிப்பா அப்படி நம்ம அப்படி சுத்திட்டு போய் கஷ்டப்பட்டு டீம் ரிவைவ் பண்ணி விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐடி செல் பண்றோம். சேனல் லோகோ கிளிக் பண்ணீங்கன்னா லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே எவனோ ஒருத்தர் நம்ம டீம்மேட் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவோம், டக்குன்னு வால் போட்டுருவோம். சரி விட்டா வால் போட்டு விடுறோம். அந்த கேப்ல என் டீம்மேட் ரஷ் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம அவனை யூஎம்பி ஹெட்ஷாட் அடிச்சு டவுன் பண்ணி வால் போட்டு டக்குன்னு கிளியரா செக்யூர் பண்ணிடுவோம். அவனை கில் பண்ண கேப்ல அவன் டீம்மேட் நம்ம வாழ உடைக்க ஆரம்பிச்சான். டக்குன்னு அவனுக்கு ஜீல் விட்டு அவன் நல்லா டேமேஜ் பண்ணி கில் பண்ணிடுவோம். நல்ல நம்மளை கொண்டுருப்பான். கைஸ் அந்த வெப்பன் க்ளோரி பிளேயர் பாருங்க, கில்லர்ஸ் இருப்பாரு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வெறியா கில்லர்ஸ் இருப்பான். அது ரீஜன் பிளேயர் தான் சிக்கவே மாட்டாது. கீழே ஒரு எனிமி நம்மளை ரொம்ப நேரமா அடிச்சுட்டே இருப்பான். டக்குன்னு ரஷ் பண்ணி போய் அவனை அடிச்சு பூய் அடிச்சிடுவோம்.